அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை PGTRB அழகு 5 தனிப்பாடல்கள் தலைப்பில் கவி காலமேக புலவரின் பாடல்களோட 18வது பகுதியை இன்றைய காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 171 180 வரையிலான பாடல்களை இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம். 171வது பாடல் குமரக்கடவுள் குரத்தியை மணந்தார் என்று வருந்தியதற்கு வேடிக்கையாக பாடியது. முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்டதற்காக சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமாலும் பிரம்மனும் வருந்தினார்கள் அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக இந்த பாடலை கவி காலமேகம் பாடுறார். பாடல் பாருங்களா. மருகிருக்கும் வேலூரின் வைத்தி மகன் குரமகளை மணந்தான் என்றே உருகிய நஞ்சுண்டானும் உமையவளும் தவம் புரிந்தால் உயர் மான்மேனி கருகி மிக மண்டிற்றான் கமலன் முக நாளானான் கடவுளோர்கள் இருவிலும் இமையா இரவு பகல் உறங்காமல் இருக்கின்றாரே. மருகிருக்கும் வேலூரின் அப்படிங்கிறாங்க. வாசனை செடிகள் வளரக்கூடிய புள்ளிருக்கு வேலூரிலே இருக்கக்கூடிய இறைவனாகிய வைத்தீஸ்வரன் வைத்தி மகன் வைத்தியநாதரது புதல்வராகிய முருகக்கடவுள் குரமகளை குரப்பெண்ணாகிய வள்ளியை மணந்தான் என்றே குலமுறை தவறி திருமணம் செய்து கொண்டார் என்று உருகி மனம் வருந்தி நஞ்சுண்டான் வைத்தியநாதர் விடத்தை தின்றார். உமையவளும் தவம் புரிந்தாள். உமாதேவியார் இமயமலையில் போய் தவம் இயற்றினாள். உயர் மான்மேனி கருகி மிக மண் தின்றான். உயர்ந்த திருமால் தன் உடம்பு மிகவும் கருநிறமாக பெற்று பூமியை விழுங்கினார். கமலன் பிரம்மனோ முகம் நாளானான். திருமுகம் தொங்க பெற்றான் அல்லது 4 முகம் உடையவனாக மாறிப்போனான். கடவுளோர்கள் தேவர்கள் அனைவரும் இருவழியும் 2 கண்களும் இமையாமல் இரவு பகல் உறங்காமல் இருக்கின்றார். இமை கொட்டாமல் இரவும் பகலும் தூங்காமல் இருக்கின்றார்கள். இது அத்தனைக்கும் காரணம் முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்டது தான் அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக இந்த பாடல் அமைச்சிருக்கிறாரு கவி காலமேகம். 172வது பாடல் குரங்கென்று தொடங்கி இடமென்று முடிக்கும்படி கேட்ட ஒருவருக்கு பாடியது. ஒரு வெண்பா பாடணும், அந்த பாடல் குரங்குன்னு தொடங்கி இடம்னு முடியணும். இப்படி ஒரு பாடல் பாடணும் அப்படிங்கிறப்போ கவி காலமேகம் பாருங்களேன். குரங்கணலில் வீழ்ந்து வெறி கொண்டு தேல் கொட்ட கரஞ்செறிய பாம்பளவன் கவ்வி விரைந்து பேய்பற்றவே கல்லுண்டு பச்சை மிளகை கடித்தால் எத்தனை பார் சேட்டை கிடம். குரங்கானது அனலில் வீழ்ந்து தீயில் விழுந்து வெறி கொண்டு வெறி பிடித்து தேல் கொட்ட தேலால் கொட்ட பெற்று பாம்பு கரஞ்செறிய பாம்பு கையில் தீண்ட பெற்று அளவன் கவ்வி நண்டு அந்த குரங்கினது காலினை கவ்வ பெற்று விரைந்து பேய்பற்றவே விரைவாக பேய்பிடித்து கொள்ள கல்லுண்டு அது கல்லை குடித்துவிட்டு பச்சை மிளகாய் கடித்தால் பச்சை மிளகாயை கடித்து கொண்டால் எத்தனை பார் சேட்டைகளும் எத்தனை சேட்டைகளுக்கு இடமுண்டாகும். கவனி, எவ்வளோ அழகான பாடல் பாருங்கள். ஒரு குரங்கு என்னெல்லாம் சேட்டை பண்ணும் அப்படிங்கிறப்போ அதற்கு எது மாதிரியெல்லாம் சேட்டை பண்ணும் அப்படின்னா, நெருப்பில் விழுந்தோன்னு ஒரு கோபம் ஒன்று வரும்ல, அதோட வெறி பிடிக்குது, தேல் கொட்டுது, பாம்பு கடிக்குது, நண்டு காலை கவ்வுது, பேய் பிடிக்குது, கல்லை குடிக்குது, பச்சை மிளகாயை கடிக்குது. இது அத்தனையும் உண்ட பிறகு அல்லது இத்தனையும் நிகழ்ந்த பிறகு குரங்குகிட்ட ஒரு ஆக்ரோஷம் வரும் இல்லையா, ஒரு சேட்டை ஒன்று இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு இந்த பாடலை பாடுறார். ரொம்ப அழகான பாடலை குரங்குன்னு தொடங்கி இடம்னு முடிச்சிருக்கிறேன். 173வது பாடல் பரமசிவனை குறித்து நீராவாய் நெருப்பாவாய் இரு கூறாவாய் எரிந்து கொண்டிருப்பாய் நடனமாடுவாய் நஞ்சுன்பாய் என பாடும்படி வினவிய ஒருவருக்கு பாடியது. சிவபெருமான் இது எல்லாத்தையும் பண்ணார். சிவபெருமானோட செயல்கள் அப்படியே விரித்து பாட சொல்லி ஒருத்தர் வேண்டார். அவருக்காக கவி காலமேகம் இந்த பாட்டை பாடுறார். நீராவாய் நெற்றி நெருப்பாவாய் அங்கம் இரு கூறாவாய் மேனி கொழுந்துவாய் மாறாத நட்டமாவாய் சோறு நஞ்சாவாய் நாயேனை இட்டமாய் காப்பாய் இனி. சிவபெருமான் நீராவாய் திருநீற்று மேனியை உடையவனாக திகழ்வாய். நெற்றி நெருப்பாவாய் நெற்றியிலே நெருப்புக்கண்ணை உடையவனானாய். அங்கம் இரு கூறாவாய் உடம்பு இரு பகுதியாக உடையாய், அதாவது உமையமைக்கு பாதியை கொடுத்துட்டார் இல்லையா. மேனி கொழுந்தாவாய் திருமேனி திருக்கொழுந்து மயமாக பெற்றாய், உடல் முழுக்க நெருப்பாக மாறி போகிறார். மாறாத நட்டமாவாய் நிலை பெற்ற திரு நடனம் செய்வாய். சோறு நஞ்சாவாய் சோறு விடமாக பெற்றாய், விடத்தையே சோறு மாதிரி விழுங்கினேன். இட்டமாய் விருப்பமாய் நாயேனை நாய் போன்ற அடியேனை காப்பாய் இனி நீ எப்போதும் என்னை காப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீர் நெருப்பு முதலியவற்றோடு இறைவன் அத்துவிதமாய் கலந்து இருப்பது பற்றி ஆவாய் என்ற சொல்லை சேர்த்து சொல்கிறாங்க. அதனால தான் நீர் ஆவாய் நெருப்பு ஆவாய் அப்படிங்கிறாங்க. 174வது பாடல் ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தி வீட்டில் சாப்பிட்டதை நிந்தித்து பாடியது. ஸ்ரீரங்கத்தில் கவி காலமேகம் புலவர் ஏதோ ஒரு சூழலில் ஒரு பெண்ணோட வீட்டில் சாப்பிட்ருக்கிறாரு. அந்த உணவு நல்லா இல்லையா, அதனால் அவர் வசைப்பாடுறார். நீச்சார் பெருத்திடு காவேரி ஆற்றை நிலைநிறுத்தி சாய்ச்சால் இலைக்கறி சாற்றை எல்லாமல் அது தானுமன்றி
காய்ச்சா புளியும் நற்கல்லுடன் சோறும் கலந்து வைத்த ஆச்சாலை யான் மறவேன் மறந்தான் மனமாற்றிடுமோ. நீச்சால் நீந்தும்படியாக பெருந்திடு காவேரி ஆற்றை, வெள்ளமாக போகின்ற காவேரி ஆற்றினை நிலைநிறுத்து தடுத்து சாய்ச்சா நிலைக்கரி சாற்றை கீரை சாற்றிலே அதை நீரை செலுத்தினாள். அதுதானும் அன்றி அதுவல்லாமல் காய்ச்சா புளியும் காய்ந்து போன புளியையும் அக்கீரை சாற்றினில் சேர்த்தாள். நற்கல்லுடன் சோறும் கலந்து வைத்த நல்ல கற்களோடு சோற்றையும் சேர்த்து சமைத்து வைத்தவளாகிய ஆற்றாலை யான் மறவேன், அந்த அம்மாளை நான் மறவேன், மறந்தால் மனம் ஆற்றிடுமோ, நான் மறந்தாலும் என் மனம் கேட்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தண்ணியாக ஒரு கீரை சாறு வச்சு கொடுத்துருக்கா. காவேரியில் ஒரு தண்ணி அதிகமாக, அந்த கீரை சாற்றில் இருக்கக்கூடிய தண்ணி அதிகமான கீரை சாற்றில் இருந்த தண்ணி தான் அதிகமாக. அதுலேயும் காய்ந்து போன புளியையும் அந்த கீரை சாற்றில் போட்டதுனால அது அவ்வளோ சுவையாமல் புளிப்பாக இருக்குது. சரி, குழம்பு தான் இப்படி தண்ணியாக புளிப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தா சாதமும் கல்லோடு சேர்த்து சமைச்சிருக்கான். இதெல்லாம் சாப்பிட்ட இப்படி ஒரு சாப்பாடை எனக்கு பரிமாறியில் அந்த ஆச்சால் அந்த அம்மாவை நான் மறப்பேனா, நான் மறந்தாலும் என் மனசு மறக்குமா, மறக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த உணவு அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்படின்னு பாடுறேன். 175வது பாடல் வேசை கதை சொல்ல சொன்னபோது சொல்லியது. சோமன் புறப்பட தென்றலும் வீச துயிலொழிய யாமம் கடந்தோறும் குயில் வந்து கூவிட அந்நேரத்திலே நாமும் பிழைத்து மனிதர் முன் பேசிட நாமும் உண்டாய் காமக்கலகம் தெளிந்த பின்னானும் கதை சொல்வேனே. சோமன் புறப்பட, சோமன் என்றால் சந்திரன், திங்கள் உதயமாகவும் தென்றலும் வீச, தென்றல் காற்று வீசவும் துயில் ஒழிய தூக்கமில்லாமல் போய் யாமங்கள் தோறும் ஒவ்வொரு சாமத்திலும் குயில் வந்து கூவிட குயில்கள் எழுந்து கூவவும் அந்நேரத்திலே அந்த வேளையிலே நாமும் பிழைத்து நாம் உயிர் தப்பி மனிதர் முன் பேசிட நாமும் உண்டாய், மனிதர்களுக்கு முன்னே பேசுவதற்குரிய உணர்ச்சி நமக்கு ஏற்பட்டு காமக்கலகம் தெளிந்த பின் காதற்போர் முடிந்து தெளிவடைந்த பிற்பாடு நானும் கதை சொல்வேனே, நீ மாத்திரமல்லாது நானும் கூட கதை சொல்வேன் அப்படிங்கிற. அடுத்த பாடல் 176வது பாடல். கயிற்றாற்றில் பெருமானை தூக்கும்படி காலமேக புலவரை வருத்தி சுமத்திய போது பாடி. பாடல் பாருங்களேன். பாழை மனம் கமழுகின்ற கயிற்றாற்றா பெருமாளே பலிக்காரா கேள், வேலையொன்று இவ்வேளை 16 நாளிகைக்கு மேலாயிற்றென் தோலை முறித்ததுமன்றி நம்பி யானையும் கூட சுமக்கச் செய்தாய், நாளை இனி யார் சுமப்பார் என்னாலும் உன் கோயினும் சாத்தானே சந்தானேங்கிறான். கோயினான் சந்தானே என்ன சொல்கிறாங்க? பாழை மனம் கமழ்கின்ற கயிற்றாற்று பெருமாளே, கமுக மடலில் வாசனை வீசுகின்ற கயிற்றாறு என்னும் திருப்பதியில் உள்ள திருமாலே. அந்த ஊர் பேர் கயிற்றாராம். அந்த கோவில் இருக்கக்கூடிய திருமாலே பழிக்காரா கேள், பழி விளைவிக்கின்றவனே திருமாலே கேட்பாயாக. வேலை என்றால் இவ்வேளை 16 நாளிகைக்கு மேலாயிற்று. நேரத்தை கவனித்தால் இப்போது இரவு 16 நாளிகை கடந்து விட்டது. காரணம் என்னென்னா, விடிய விடிய அந்த வாகனத்தை சுமந்திருக்கிறார். என் தோலை முறித்தது மட்டுமின்றி என்னுடைய புயத்தை ஒடித்தது மட்டுமல்லாமல் நம்பி யானையும் சுமக்கச் செய்தார், குருக்களையும் உன்னோடு சுமக்கச் செய்தார். உன்னை சுமக்கலாம் விடிய விடிய கடவுள், ஆனால் அந்த பூசாரியும் சேர்த்து நான் சுமந்திருக்கேன். நாளை இனி யார் சுமப்பார், இனிமேல் நாளைக்கு உன்னை யார் சுமக்கப் போகிறார்கள், என்னாலும் உன் கோயில் நாசந்தானே, எப்போதும் உன் கோயில் அழிந்து போக கடவது. உன் கோயில் அழிஞ்சு போச்சுன்னா நீ கிடையாது, நீ இல்லைன்னா உன்னை சுமக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னை சுமந்தா பரவாயில்ல, அந்த நம்பியாரையும் சேர்த்து சுமக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த கோவில் அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி கோபமாக கவி காலமேகம் இந்த பாடலை பாடியிருக்கிறார். அடுத்து 177வது பாடல். ஏரி உடைந்து ஓட்டை ஏரியாக பாடியது. கல்லறங்கற்றுறைய தண்ணீர் காலாரல் போத தெலுங்கப்ப நாரணன் தென்டிங்க சலம் பெருகி நட்டாறு கொண்டு கரை நன்றாய் உடைத்து நீர் கட்டாதொழிதல் கடன். கலங்கல் துறையதனில் ஏரியானது கலங்கின தண்ணீருள்ள படித்துறைக்கு சமீபத்தில் காராளர் வேளாளர்கள் போத செல்லும்போது தெலுங்கப்ப நாரணன் தெண்டிக்க, தெலுங்கு கதிகாரியாகிய நாரணன் என்பான் அவர்களை தண்டனை செய்யும்படியாக சலம் பெருகி நட்டாறு கொண்டு ஏரியின் நடுவில் உள்ள ஆற்று வெள்ளம் பெருக்கெடுப்ப கரை நன்றாய் உடைந்து ஏரியின் கடை முற்றிலும் உடைபட்டு நீர் சட்டாதொழிதல் கடன். தண்ணீர் ஏரிக்குள் அடங்காமற் புறத்தே பாய்ந்தோடுதல் முறையாகும். காரணம் அவர் தண்டனை கொடுத்துட்டார் இல்லையா, அதற்காக இதெல்லாம் நிகழட்டும், இந்த ஏரி உடையட்டும் அப்படின்னு சொல்லி கவி காலமேகம் சாபம் கொடுக்குற மாதிரி பாடியிருக்கிறார். அடுத்து 178வது பாடல். திருமலை ராயன் புகழை புகழ்ந்து பாடியது.
வீமனென வலிமிகுந்த திருமலை ராயன் சீர்த்தி வெள்ளம் பொங்க தாமரை நானே அடி சத்தியலோகம் புகுந்தான் சங்கபாணி. பூமி தொட்டு வானம் மட்டும் வளர்ந்து நின்றான் சிவன் கையிலை பொறுப்பிலேறி சோமனையும் தலைக்கணிந்து வடவரை தண்டாளம் சோதித்தானே. வீமனென வலிமிகுந்த திருமலை ராயன் வீமனை போல பல பலம் அதிகமுள்ள திருமலை ராயனுடைய கீர்த்தி வெள்ளம் பொங்க கீர்த்தியாகிய புகழ் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதனாலே தாமரையின் அயன் ஓடி சத்தியலோகம் புகுந்தான். தாமரையில் இருந்த பிரம்மா ஓடி போய் சத்தியலோகம் அடைந்தார். ஏன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டிய புகழெல்லாம் திருமலை ராயனுக்கு கிடச்சிருச்சான். இனிமேல் இந்த பூலோகத்தில் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சத்தியலோகத்துக்கு போயிட்டாராம். சங்கபாணி பூமி தொட்டு வானம் மட்டும் வளர்ந்து நின்றார். சங்கை கையிலேந்திய திருமால் நிலமுதல் ஆகாயம் வரை திருமேனி வளரப்பெற்று நின்றார். அவன் கையிலை பொறுப்பில் ஏறி கையிலை மலையில் ஏறிக்கொண்டு சோமனையும் தலைக்கடைந்து சந்திரனை திருமுடி மேல் சூடிக்கொண்டு வடவரை தண்டால் இமயமலையாக தண்டிலே சிவபெருமான் போய் சேர்ந்தான். ஆழம் சோதித்தானே. கீர்த்தி வெள்ளத்தின் ஆழத்தை எவ்வளவு என்று பார்த்தார். சிவபெருமான் திருமலை ராயனோட ஆழத்தை மலை மேலிருந்து உயர்ந்து அளந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 3 கடவுளர்களுக்கும் இணையானவன், இணை சொல்ல முடியாதவன் திருமலை ராயன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பாடுறாங்க. அடுத்து 179வது பாடல் தில்லை நடேச பெருமானுக்கு உடைமை இன்னின்னவை என்று பாடியது. தில்லையில் இருக்கக்கூடிய நடராச பெருமானுக்கு எதெல்லாம் உரியதான்? ஏறு கட்டிய கொட்டில் அரங்கமே ஈரிரண்டு முகன் வாயில் ஆயமே மாறு கண்ணப்பன் வாய் மடை பள்ளியே வாய்த்த ஓடை திருமால் வதனமே வீர் சேர் சிறு தொண்டனில் இல்லாளுந்தி வேட்ட நற்கரி காய்கின்ற தோட்டமே நாரும் பூம்பொழில் சூழ் தில்லை அம்பல நாரிபாகர்க்கு நாடக சாலையே. நாரிபாகர் அப்படின்னா பெண்ணை ஒரு பாகத்தில் வைத்த சிவபெருமானுக்கு ஏறு கட்டிய கொட்டில் அரங்கமே காலை கட்டிய தொழு ஸ்ரீரங்கமாகும். ஈரிரண்டு முகன் வாயில் ஆயமே நான்முகத்தை உடைய பிரம்மாவினது வாயில் குதிரை கட்டும் இடமாக உள்ளது. மாறு கண்ணப்பன் வாய்மடை பள்ளிய வேடனாக இருந்த அன்பனாக மாறிய கண்ணப்பனுடைய வாய் சமையல் இடமாகிற்று. வாய்த்த ஓடை திருமால் வதனமே தாமரைப்பூ பொருந்திய ஓடையானது திருமாலின் திருமுகமாயிற்று. வீறு சேர் சிறு தொண்டன் இல்லால் உந்தி சிறப்பு பெற்ற சிறு தொண்டரின் மனைவி வயிறு வேட்ட நற்கரி காய்கின்ற தோட்டமே விரும்பிய நல்ல காய் விளைகின்ற தோட்டமாகும். ஏன்னா அவள் வயிற்றில் தான் அந்த பிள்ளை வளர்ந்தது. நாறு பூம்பொழில் சூழ் தில்லை அம்பலம் வாசனை வீசுகின்ற அழகிய சோலை சூழ்ந்த தில்லை அம்பலமானது நாடகச்சாலையை நடன சபையாக மாறியது அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னால் திரிபுரம் எரித்த காலை திருமால் காலை வாகனமாக சிவபெருமானை தாங்கினார். அந்த புராண செய்தி. பிரம்மா ஓதுகின்ற 4 வேதங்களும் சிவனார் அது தேரின் 4 குதிரைகளாயிற்று. கண்ணப்பன் தமது வாயினில் கொண்டு வந்த ஊனை கடவுளுக்கு உணவாக சமைச்சாதான் கண்ணப்பன் வாயிலில் உணவு இருக்கான். திருமால் தமது தாமரை கண்ணில் ஒன்றை சிவபெருமான் திருவடியில் சார்த்தினார். சிறு தொண்டார் பெற்ற பிள்ளையை கறி சமைத்தது. இது எல்லாமே நமக்கு தெரிந்த புராண செய்திகள் தான். அது அத்தனையும் ஒரே பாட்டில் பாடுறார். அடுத்த 180வது பாடல் நடுவெழுத்து அலங்காரம். நடுவெழுத்துக்கள் ஒரே மாதிரி வர மாதிரியான பாடல். திருமால் வாகன நாவாய் ராசி ஒன்று சினைத்து விட்டார் மாதுளன் கோகிலம் இவ்வேழின் உருவாமே எழுது நடு இது எனக்கு செய்தான் உகந்து 14 தானே கொண்டான் ஒரு பாகன் திருத்தினான் கையில் ஏற்றான் ஒரு முதலை தனக்களித்தான் உண்டான் பூண்டான் பரிவாயோன் கரத்தமைத்தானும் உகந்தான் இந்த பைம்பொழில் இற்றிலையுளாடும் பரமன் தானே அப்படிங்கிறான். பாடல் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பொருள் பாருங்கள். இந்த பைம்பொழில் தில்லையுள் ஆடக்கூடிய பரமன் தானே இந்த பசுமையான சோலை சூழ்ந்த தில்லைப்பதியில் நடனம் செய்யக்கூடிய பெருமான் திருமால் வாகனம் நரகாரி அப்படிங்கிறாங்க. கருட வாகனம் நாவாய்க்களம் மரக்களம் ராசி 1 கன்னி ராசியா சினை கவடு கிளை தெவிட்டார் ஆறார் மாதுளான் மாமன் கோகிலம் பள்ளி இவ்வேலின் உருவாம் 7 எழுத்தின் நடு எனக்கு செய்தான். இந்த 7 சொற்களின் ஒவ்வொன்றும் முதல் எழுத்துக்களால் ஆகியது. அவற்றில் நடு எழுத்துக்கள் காலான் வராமல் என்பது எனக்கு காலன் வராமல் செய்தான் என்பது கருத்து. இந்த சொற்களோட நடு எழுத்தெல்லாம் பார்த்தோம்னா என்ன பொருள் வருதுன்னா காலன் வராமல் அப்படின்னு அர்த்தமா. அதாவது மரணமே எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் கருத்தான். உகந்து 14 தானே கொண்டான். எஞ்சிய 14 எழுத்தினாலான சொற்கள் காட்டும் பொருளை தானே அமைத்து கொண்டான். அம்முறை வருமாறு ஒரு பரகன் திருந்தினான் நாரியை அதாவது ஒரு பெண்ணை ஒரு பாகத்தில் வைத்து கொண்டார். கையில் ஏற்றான் அவரது கரத்தில் கபாலத்தை ஏந்தி கொண்டார். பிச்சை எடுப்பதற்காக ஒரு முதலை தனக்களித்தான். கனியை ஒரு குமாரராகிய கணபதிக்கு கொடுத்தார். உண்டார்
நஞ்சு அல்லது விடத்தை பூண்டான், அதாவது ஆத்தி மாலையை தலையில் அணிந்தான், பரிவாய் உண்கான் அமைந்தான், விருப்பமாய் மானை ஒல்லிய தெருக்கையில் வைத்தார், உகந்தான், பலி அதாவது பிச்சையை விரும்பினான் அப்படின்னு சொல்லி இது அத்தனையும் சிவபெருமானுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல்களோட நடு எழுத்துக்கெல்லாம் எடுத்துட்டோம்னா, இப்படிப்பட்ட சிவபெருமானையே நான் உன்னை வணங்குகின்றேன், காலன் என்னை தீண்டாமல் இருக்கட்டும் அப்படின்ற பொருளில் இந்த பாடலை கவி காளமேகம் பாடுறாரு. இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனி வரும் காலங்களில் PGTRB தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.